உனக்காக பொருந்தேனே எனதழகா. இங்க பாரு சாவித்ரி, ரேஷ்மா கிட்ட கேளு. அபிய கடத்திருந்தா அவளை தயவு செஞ்சு விட்டு சொல்லு ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேக்குறேன். ஐயோ அத்தை போதும் நிறுத்துறீங்களா? நான் தான் சொல்றேன்ல அவளை நான் கடத்தவே இல்லைன்னு. வாய முடு, எனக்கு நல்லா தெரியும் அபிய நீ தான் ஏதோ பண்ணிருக்க. ஏன்னா நீ ஆதி மாமா மேல இல்லாத பொல்லாத பழிய போட்டு அவரை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே நினைச்சேன். கண்டிப்பா நீ தான் இதை பண்ணிருக்கணும். அத்தை மாமா இவளை நம்பவே நம்பாதீங்க. கண்டிப்பா இவ தான் அபிய கடத்தி வச்சிருக்கா. எங்க அபிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. எல்லாம் நிறுத்துறீங்களா? அவதான் சொல்றாள அபி அவ கடத்தலன்னு. அதோட ஆதிக்கு தான் எவனோ ஒருத்தவன் கால் பண்ணி எங்க வர சொன்னால, அப்புறம் எப்படி இவதான் கடத்தலான்னு சொன்னீங்க? இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ரேஷ்மா வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆதிதான் அப்பா. அதுக்கு முதல்ல எல்லாரும் என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. போது சாவித்ரி நிறுத்து. இன்னொரு வாட்டி ரேஷ்மா வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆதிதான் அப்பான்னு சொல்லாத. அதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் நிரூபிச்சாச்சுல. இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் அப்பான்னு இப்ப உன்னை எப்படி சொல்ற? பாருங்க சாரி இல்லன்னு சொன்னாலும் எத்தனை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு என் ரூமுக்கு வந்தது ஆதி மாமா தான். வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவர் தான் அப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆதி மாமாவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. வாய்முடு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துருச்சு. வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆதி மாமாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டே சொல்லுது. இப்பவும் நீ எப்படி எந்த தைரியத்துல வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆதி மாமா தான் அப்பான்னு சொல்றேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஐயோ போதும் நிறுத்துறீங்களா? பாரு சாவித்ரி, நான் மறுபடியும் கேக்குறேன். அபிய தயவு செஞ்சு ரேஷ்மா கடத்திருந்தானா அவளை விட்டுற சொல்லு. பாவம் அவ வாயும் வயிறுமா இருக்கா. என்ன அவ வாயும் வயிறுமா இருக்கானா? அப்ப என் பொண்ணு கன்சீவா தானே இருக்கா. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆதிதான் அப்பானா, என் பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தைக்கும் அவன் தான் அப்பா. இங்க பாரு சாவித்ரி, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அபிய மட்டும் ரேஷ்மா தான் கடத்தினான்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒரு 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். பாருங்க மாமா, சாரி என்ன சொன்னாலும் சரி, அவளை நான் கடத்தல. அதோட என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு எல்லாரும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அம்மா அப்பா. அபிமா உனக்கு ஒண்ணும் இல்லையடா? அத்தை எனக்கு ஒண்ணும் இல்லத்த, நான் நல்லா தான் இருக்கேன். அது என்னடா இது, உனக்கு ஒரே காயமா இருக்கு, என்னடா ஆச்சு? ஆமா பாதி, என்னப்பா இது ஒரே ரத்தமா இருக்கு, என்னாச்சு ஆதி? போதுமா, அபியே வந்துட்டா. அவளை நான் கடத்தலன்னு எத்தனை வாட்டி சொன்னேன், யாருமே நம்பலையில. இப்ப வாச்சு எல்லாரும் நம்புங்க, நான் சொல்றதுதான் உண்மைன்னு. அபியை நான் கடத்தலன்னு சொன்னது உண்மைதான். ஆதி மாமா தான் என் வயித்துல வளர்ற குழந்தைக்குன்னு நான் சொல்றது உண்மைதான். போது ரேஷ்மா நிறுத்து. இன்னொரு வாட்டி உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு என் புருஷன் அப்பான்னு நீ சொல்லாத ரேஷ்மா, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். போது நிறுத்துறியா? சாரி என்ன சொன்னாலும் என் கருத்துல எந்த மாற்றமும் இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆதி மாமா தான் அப்பான்னு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு அவரு தான் என் ரூமுக்கு வந்தாரு. நான் சொல்ல கேட்காம என்கிட்ட தப்பாவும் நடந்துகிட்டாரு. ரேஷ்மா, இன்னொரு வாட்டி உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாரு, நான் இப்பவும் சொல்றேன், வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதுக்கான டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு, அதை நீயும் பார்த்த. மறுபடியும் இதே நீ சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். இது நல்ல கதையா இருக்குது. என்னாதி டிஎன்ஏ ரிப்போர்ட்டை நீ காசு கொடுத்து கூட ரிசல்ட்டை மாத்தி இருந்திருக்கலாம்ல. அவ தான் ஸ்ட்ராங்கா சொல்றாள, அன்னைக்கு நைட்டு நீ தான் அவ ரூம்ல இருந்தன்னு. அப்போ அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ அப்பா இல்லனா வேற யார் அப்பாவா இருக்க முடியும்? சரியா கேட்ட மம்மி, டிஎன்ஏ ரிசல்ட் வேணும்னா நெகட்டிவ்னு வந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு நைட்டு ஆதி மாமா தான் என் கூட இருந்தாருன்னு உங்க எல்லார்கிட்டே நான் போட்டோ காட்டினல. அதுக்கப்புறமும் எப்படி உங்களால வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆதி மாமா அப்பா இல்லைன்னு சொல்ல முடியுதா? அப்போ அவர் அப்பா இல்லைன்னா வேற யார் அப்பான்னு அவரையே சொல்லுங்க. ரேஷ்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கமா. என்னடி போ, வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பான்னு தெரியணும், அதானே? என்ன வேற யாரையாச்சும் வந்து நிறுத்த போறீங்களா? இங்க பாருங்க, சாரி என்ன சொன்னாலும் அன்னைக்கு நைட்டு என் கூட ரூம்ல இருந்தது நீங்க. நான் சொல்ல கேட்காம என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது நீங்க. இப்போ என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பாவும் நீங்க தான். இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. வாயமுடு, ஏதோ போனா போட்டுன்னு அமைதியா இருந்தா ஒரு இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. இங்க பாரு ரேஷ்மா, அன்னைக்கு நைட்டு ஒரு ரூமுக்கு வந்தது நான் தான் நீ நினைச்சிட்டு இருக்கல. அன்னைக்கு நைட்டு உண்மையாவே ஒரு ரூமுக்கு வந்தது சார்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என்னடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? என்னத்த புரியலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். அர்ஜுன் கூட்டிட்டு வாடா. தீரனா இது? ஆனா இவன் இறந்து போயிட்டான் தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். இவன் எப்படி திடீர்னு? வாட் தீரன்? இவன் உயிரோட தான் இருக்கானா?
என்ன எல்லாரும் அப்படியே ஷாக்கா பாக்குறீங்க? ஆமா, தீரன் தான், ரணதீரன். சின்னடா இது செத்து போயிட்டான்னு தலை முழுகுனமே, செத்து போனவன் எப்படி உயிரோட வந்தான்னு தானே எல்லாரும் யோசிக்கிறீங்க? ஆமா, உயிரோட தான் வந்திருக்கேன் உங்க எல்லாரோட உயிரையும் எடுக்கிறதுக்கு. தீரா வந்துட்டியாப்பா? எனக்கு அப்பவே தெரியும் என் பிள்ளைக்கு எதுவும் ஆகியிருக்காதுன்னு. தீரா யார் நீங்க? முதல்ல என் மேல இருந்து கையை எடுங்க. தீரா என்னப்பா இப்படி கேக்குற? நான் நான் உன் அம்மாப்பா. அம்மாவா? எங்க போயிருந்தீங்க இத்தனை வருஷமா? பெத்த புள்ள உயிரோட இருக்கனா செத்தனான்னு கூட தெரியாம நான் அப்படியே தலை முழுகிட்டு இத்தனை வருஷம் நான் எப்படி இருந்தேன் ஏது இருந்தேன்னு என்னை பத்தி எதுவுமே கவலைப்படாம இங்க நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இப்ப என்ன பார்த்தோன்னா நடிக்கிறீங்களா புள்ள பாசம் இருக்கிற மாதிரி? தீரா, என்னப்பா பேசுற நீ? நீ என்ன பேசுறேன்னு எங்களுக்கு புரியல தீரா. ஆமாப்பா தீரா, நீ என்னப்பா பேசுற? உன்னை யாருமே இங்க தலை முழுகல தீரா. நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க தீரா. நீ உண்மையாவே திரும்ப வந்ததுல எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என்ன சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம்லாம் படாதீங்க. ஏன்னா உங்க எல்லாரையும் மொத்தமா பரலோகத்துக்கு அனுப்பதான் நான் வந்திருக்கேன். எனக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச துரோகத்துக்கான தண்டனையை என் கையால குடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன துரோகம் பண்ணிட்டமா? தீரா என்னப்பா பேசுற நீ? ஆதி என்னடா தீரா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா? எனக்கு எதுவுமே புரியல, தலையே சுத்துற மாதிரி இருக்கு. தீரா, நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா. உன்னை யாருமே இங்க மறக்கலடா. அதுவும் அம்மா நீ கண்டிப்பா உயிரோட தான் இருப்பேன்னு இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தாங்கடா. அதே மாதிரியே அவங்க நம்பிக்கை வீண் போகலடா. நீ உயிரோட தான் வந்திருக்க. தீரா, நீ எல்லாரையும் பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கடா. உன்னை நாங்க யாரும் மறக்கவும் இல்லை, உன்னை நாங்க நினைக்காமவும் இல்லடா. எங்க எல்லாரோட மனசுலயும் நீங்க இருந்துகிட்டு தாண்டா இருந்த. தயவு செஞ்சு நம்புடா. ஆமா தீரா, அம்மா உன்னை ஒரு நாள் கூட நினைக்காம இருந்ததே இல்லடா. எல்லா நாளும் உன்னை நினைச்சுக்கிட்டே தாண்டா இருப்பேன். நீ ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தீரா. ஆமா தீரா, நாங்க எல்லாருமே உன்னை நினைக்காத நானே இல்லடா. நம்படா. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா தீரன் அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க யாருமே உங்களை மறக்கல. ஐயோ போது, எல்லாரும் நிறுத்துறீங்களா? சும்மா தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி மாத்தி மாத்தி ஒரே டைலாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன, நான் உங்க எல்லாரையும் கொன்றுவாங்கிற பயத்துல இப்படி சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? அதான் தெரிஞ்சது என்ன நீங்க எந்த லட்சணத்துல தேடினீங்கன்னு. ஆத்துல நான் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன் ஏது இருப்பேன்னு எதை பத்தியும் கவலைப்படாம குடும்பமா வந்து ஜாலியா இத்தனை வருஷம் சந்தோஷமா இருந்துட்டு செத்து போனவன்னு நினைச்ச ஒருத்தன் உயிரோட வந்து நிக்கும் போது அப்படியே ஆக்டிங்க போட்டு தள்ளுறீங்களா? இத வேற எவ வேணாலும் நம்புவான், ஆனா இந்த தீரன் நம்ப மாட்டான். உங்க எல்லாரோட சாவும் என் கையில தான். என்ன எங்க எல்லாரையும் பழி வாங்க போறியா? என்னடா பேசுற நீ? இத்தனை வருஷமா மனசுல கொழுந்து விட்டு எரிஞ்ச கோபத்தை எல்லாம் சேர்த்து வச்சு என்ன நானே செதுக்கி வச்சு இப்போ உங்க முன்னாடி நிக்கிறது உங்க கூட கொஞ்சம் கொலாவே இல்ல, உங்க எல்லாரையும் பழி வாங்கத்தான். என்ன ஷாக்கிங்கா இருக்கா? இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு வந்த எல்லா பிரச்சனையும் உண்டாக்குனது நான் தான். ஆதியோட பிசினஸ் லாஸ் ஆனதுல இருந்து எல்லாமே பண்ணினது நான் தான். ஏன், அந்த ரேஷ்மா வயித்துல வளர்றதே குழந்தை, அந்த குழந்தை பழிய தூக்கி ஆதி மேல போட்டதும் நான் தான். என்ன ஆதி தீரா என்னடா சொல்றான்? அப்போ ரேஷ்மா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா? ஆமாமா, நீங்க நினைக்கிறது சரிதான். ரேஷ்மா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா தீரந்தாமா. அன்னைக்கு நைட்டு தீரந்தாமா ரேஷ்மா கூட இருந்திருக்கான். இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே எல்லாரும், ரேஷ்மா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு. அது வேற யாரும் இல்ல, நம்ம தீரன் தான். வாட்? அப்போ இவன் தான் அன்னைக்கு நைட்டு என் ரூமுக்கு வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? அப்போ ஆதியத்தான் என் ரூமுக்கு வரலையா? என்ன, அப்போ ரேஷ்மா வயித்துல வளர்ற குழந்தைக்கு தீரன் தான் அப்பாவா? அதனாலதான் டிஎன்ஏ ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துச்சா? ஐயோ கடவுளே, என் பொண்ணோட வாழ்க்கை இப்ப என்ன போகுதுன்னே தெரியலையே. இங்க பாருங்க, இப்படி அழுது டிராமா போட்டா உங்க எல்லாரையும் நான் விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டேன். உங்க எல்லாரோட உயிரையே எடுக்காம இந்த தீரன் ஓய மாட்டான். இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்ததே இந்த தருணத்துக்காக தான். கண்டிப்பா உங்க எல்லாரோட உயிரையும்
நான் தான் எடுப்பேன். ஏன்னு தெரியுமா? சின்ன வயசுல ஒரு குழந்தை எந்த வித கஷ்டத்தெல்லாம் படக்கூடாதோ எல்லா விதமான கஷ்டத்தையும் நான் பட்டுட்டேன். சாப்பிட சாப்பாடு இல்லாம தங்க எடை இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு பசி பட்டினின்னு எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் சாப்பாடு தண்ணி இல்லாம சாகுற நிலைமையில கூட இருந்திருக்கேன். அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டு தான் இந்த உயிரை கையில புடிச்சு வச்சிருந்தேன். ஏன்னு தெரியுமா? உங்க எல்லாரையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான். கண்டிப்பா நான் பழி வாங்கவும் செய்வேன். இப்ப என்ன நீங்க வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். ஆனா போலீஸ்ல இருந்து எப்படி வெளியில வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த தீரனோட ஆட்டத்தை. தீரா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடா. தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் நம்புதீரா. உன்னை நாங்க யாரும் மறக்கவும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லடா. உனக்கு என்னடா இப்போ நாங்க எல்லாரும் உன்னை மறந்துட்டோன்னு நீ நினைக்கிறதானே? நீ நினைக்கிறது சத்தியமா உண்மை இல்லடா, உண்மை இல்லை. அத நீ எப்படி நம்ப போறன்னு எங்களுக்கு தெரியலடா. ஆனா இதுதான் உண்மை. உனக்கு என்னடா இப்போ எங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அதானே? தாராளமா பழி வாங்கடா, தாராளமா பழி வாங்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அம்மா உன்கிட்ட ஒண்ணு காட்டணும். தீரா, என் கூட வா. என்ன பண்றீங்க? முதல்ல கொஞ்சம் விடுங்க. தீரா, பாருடா, பாரு இந்த ரூம் ஃபுல்லா என்ன இருக்குன்னு பாருடா. நீ காணாம போனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் புள்ள தீரன் என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவான்னு இத்தனை வருஷமா உனக்காக நான் எல்லாமே சேர்த்து வச்சிருக்கேன்டா. எங்க போனாலும் என் புள்ள தீரனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு நான் வாங்கி வச்சிருக்கேன்டா. தீபாவளி பொங்கல் பர்த்டேன்னு எதுவுமே விடாம என் புள்ள தீரன் என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவான்னு அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்டா. ஒரு நாள் கூட நான் உன்னை மறந்ததில்லை தீரா, ஒரு நாள் கூட மறந்ததில்லை. சாப்பிடும்போது கூட என் பிள்ளைக்கு இது பிடிக்குமே அது பிடிக்குமேன்னு நிறைய நாள் நான் இலையில எடுத்து வச்சிருக்கேன்டா. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ வர மாட்டியான்னு. இப்ப சொல்லுடா, இப்ப சொல்லு. நான் உன்னை மறந்தனா? நான் மட்டும் இல்லடா தீரா, யாருமே உன்னை மறக்கலடா. நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா, தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பார்ப்பா தீரா, பெத்த அம்மாவுக்கு மட்டும்தாண்டா தெரியும் ஒரு பிள்ளைய தொலைச்சா அது எவ்வளவு வலியையும் வேதனையும் தரும்னு. நான் உன்னை ஒரு நொடி கூட மறந்ததே இல்லடா, மறந்ததே இல்லை. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ காணாம போன அன்னையிலேருந்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்றோன்னு. இல்லடா தீரா, இல்ல, நாங்க யாரும் சந்தோஷமா இல்லடா. உன்னை நினைக்காதனாலே இல்லடா. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ திரும்ப வந்துட மாட்டியான்னு எல்லாருமே ஏங்காத நாள் இல்லடா தீரா. இதுதான் உண்மை. இதுக்கு மேலேயும் உனக்கு எங்க மேல நம்பிக்கை வரலன்னா தாராளமா நீ எங்க எல்லாரையும் உன் ஆசைப்படி கொன்றுடா, கொன்னுடு. என் புள்ள கையால சாகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா உன் மேல சத்தியமா சொல்றேன்டா தீரா, அம்மா உன்னை மறக்கல, யாருமே உன்னை மறக்கலடா, மறக்கல. உன்னை தேடாத இடம் இல்லடா, தேடாத இடம் இல்லை, நீ கிடைக்கலடா. ஆனாலும் நீ எனக்காச்சும் ஒரு நாள் வருவேங்கிற நம்பிக்கையில தாண்டா எல்லாரும் காத்திருந்தோம். நீ வந்துட்டடா. நீ வந்ததை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுற மாதிரி நீயும் சந்தோஷப்படுவேன்னு நாங்க நினைச்சோம்டா. ஆனா உனக்கு நீங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு தான் ஆசையா இருக்குன்னா நீ தாராளமா பழி வாங்கடா தீரா, தாராளமா பழி வாங்கு. இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். இத்தனை வருஷமா நீங்க யாருமே என்ன தேடல. நான் எப்படி இருக்கேன்னு கூட நினைக்காம என்ன தலைமொழிகிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் இவ்வளவு கோபத்தையும் வெறுப்பையும் நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு புரியுது, நீங்க யாரும் என்ன மறக்கவும் இல்லை, என்ன நினைக்காம இருக்கவும் இல்லைன்னு. என்ன மன்னிச்சிடுங்க எல்லாரும். நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி அம்மானு கூப்பிடட்டுமா? ஆசையா இருக்கு. தீரா, என்னடா இது கேள்வி? என் புள்ள திரும்ப வந்து என்ன அம்மானு கூப்பிட மாட்டானான்னு நான் ஏங்காதனாலே இல்லடா. நீ என்ன இப்படி எல்லாம் கேக்குற? அம்மானே ஒரு வாட்டி கூப்பிடுறா, ஒரு வாட்டி கூப்பிடு. அம்மா, தீரா, இது போதுண்டா அம்மாவுக்கு, இது போதுண்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க.
நீங்க எல்லாரும் என்ன மறந்துட்டீங்க. நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதே உங்க யாருக்கும் ஞாபகம் இல்லாம எல்லாரும் என்ன மட்டும் தனியா தவிக்க விட்டுட்டு சந்தோஷமா இருக்கீங்கிற கோபத்துலதான் நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன். ஆனா இப்போ எனக்கு எல்லாமே புரியுது. நான் தான் எல்லாத்தையும் பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன்னு. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. தீரா நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதுண்டா. மன்னிப்பெல்லாம் கேட்காதடா. இல்லாதி நீ எவ்வளவோ சொன்ன, அப்ப கூட நான் கேட்கல. ஆனா இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி நான் கோபத்திலையும் வெறுப்புலையும் உங்க பக்கம் நியாயத்தை யோசிக்காம விட்டுட்டேன். என் பக்கத்தை மட்டும்தான் நான் யோசிச்சேன். ஆனா இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. அபி என்ன மன்னிச்சிட அபி. ஒரு புள்ள தச்சு பொண்ணுன்னு கூட உன்னை பார்க்காம நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிட அபி. ஐயோ பரவாயில்ல தீரன் மாமா, நீங்க தெரியாம தானே பண்ணினீங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கெஞ்சி கேட்குறேன். பாவம் ரேஷ்மா, அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பா. தயவு செஞ்சு அவளை ஏத்துக்கோங்க ப்ளீஸ். ஆமா பதிரா, தயவு செஞ்சு என் பொண்ணு ரேஷ்மாவை ஏத்துக்கோப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாம் நடந்துருச்சு. நான் அப்பா இல்லாம என் பொண்ணை வளர்த்த மாதிரி என் பொண்ணுக்கு அந்த ஒரு நிலைமை வரக்கூடாதுப்பா. அப்பா இல்லாம ஒரு குழந்தைய வளர்க்குற கஷ்டம் என்னன்னு எனக்கு தான்ப்பா தெரியும். என் பொண்ணு தப்பு பண்ணிருப்பாதான், ஆனா தயவு செஞ்சு அவளை ஏத்துக்கோப்பா. அண்ணி நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், என் பொண்ணு நிறைய தப்பு பண்ணியிருக்கா. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து தயவு செஞ்சு பழி வாங்கிடாதீங்க. நான் அப்பா இல்லாம என் பொண்ணை வளர்த்த மாதிரி என் பொண்ணும் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை பட வேணாம். உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு தீரன் கிட்ட சொல்லி என் பொண்ணை எப்படியாச்சும் ஏத்துக்க சொல்லுங்க அண்ணி ப்ளீஸ். நான் பண்ணின பாவத்துக்கெல்லாம் நான் வேணும்னா வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். ஆனா என் பொண்ணை மட்டும் தயவு செஞ்சு தீரனை ஏத்துக்க சொல்லுங்க அண்ணி. உங்க காலில் வேணாலும் விழுந்து கேட்குறேன். தீரா, ஆமாப்பா, பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்கடா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ கிடைச்சதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்டா. அதே நேரத்துல ரேஷ்மா வயிற்றுல வளர்ற குழந்தை எந்த பாவமும் பண்ணாததுடா. அது பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க கூடாதுடா. தீரா, தயவு செஞ்சு ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணி அவளை ஏத்துக்கோடா. அம்மா எனக்கு புரியுதுமா. இவ்வளோ வருஷமா அன்பு, அரவணைப்பு, பாசம், அக்கறை எதுவுமே இல்லாம ஒரு கல்லு மாதிரி இருந்தம்மா. ஆனா உங்க எல்லார் கூட இருந்த இந்த கொஞ்ச நேரத்துல நானே மாறிட்டம்மா. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ரேஷ்மாவை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவளுக்கு இதுல விருப்பம் இருந்தா மட்டும் நான் அவளை ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் யாரும் இல்லாம கஷ்டப்பட்ட மாதிரி என் குழந்தையும் யாரும் இல்லாம கஷ்டப்படுறத நான் விரும்பலம்மா. ரேஷ்மா ஒத்துக்கிட்டானா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. தீரா, சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். ரேஷ்மா தீரன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாமா. என்னதான் நீ தப்பு பண்ணியிருந்தாலும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்புமா. நீ என்னம்மா சொல்ற? தீரனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமாமா? அண்ணி ரொம்ப நன்றி அண்ணி, ரொம்ப நன்றி. என் பொண்ணோட வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோன்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நீங்க எல்லாரும் நல்ல எண்ணத்தோட இருக்கீங்க. நான் தான் நீ இது எதையுமே புரிஞ்சுக்காம ஏதேதோ பண்ணிட்டேன். எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ரேஷ்மா, இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பான்னு. எனக்கு உன் சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது ரேஷ்மா. ஆனா வேற வழி இல்லை ரேஷ்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் குழந்தை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுத்து தான் ரேஷ்மா ஆகணும். நீ எடுக்கிற முடிவு உன் குழந்தைய பாதிக்காத வகையில் எடுத்தனா நல்லா இருக்கும் ரேஷ்மா. இங்கே யாரும் உன்னை கட்டாயப்படுத்தலை. உனக்கு தீரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லு ரேஷ்மா. என்னடி அமைதியா இருக்க? அதான் கேட்குறாங்கல்ல, வாயை திறந்து சொல்லுடி. பாரு ரேஷ்மா, அப்பா இல்லாம நான் தனியா உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தாண்டி தெரியும். அதே கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டி. தயவு செஞ்சு உன் முடிவை சொல்லுடி, சொல்லு. பாரு ரேஷ்மா, உன் முடிவால உன் வாழ்க்கை மாறப்போகுது, உன் வயிற்றுல வளர குழந்தை வாழ்க்கையும் மாறப்போகுது. அதனால நல்லா யோசிச்சு முடிவெடு ரேஷ்மா. எனக்கு தீரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த மாதிரி ஒரு மனநிலை மேலே இருக்கேன்னு. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதை மட்டும் எனக்கு கொடுங்க ப்ளீஸ்.
ரேஷ்மா ரொம்ப சந்தோஷமா. உனக்கு தேவையான நேரத்தை நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோமா. உன் மனசு எப்போ மாறுதோ அப்போ உனக்கும் தீரனுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி அத்தை, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்குறதுனால நீங்கள் எல்லாரும் என்ன மன்னிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நானும் மம்மியும் நிறைய பாவம் பண்ணியிருக்கோம். ஆனாலும் என்னமோ தெரியல, மனசு ஒரு மாதிரி குத்துது. எவ்வளோதான் உங்களுக்கு கெட்டது பண்ணினாலும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. அதுவும் அபி, அவள் வாழ்க்கையை நான் பறிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் இப்போ கூட எனக்காக தான் தீரன் மாமா கிட்ட பேசினா. என்னை மன்னிச்சிடு அபி, நான் எவ்வளவோ கஷ்டத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற தகுதி கூட எனக்கு இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா என் மனசாட்சியே என்ன கொன்றும் அபி. அதனால தான் என்னை மன்னிச்சிடு அபி, ப்ளீஸ். ரேஷ்மா, முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசுறதுனால ஒரு யூஸும் இல்லை. அதோட எந்த ஒரு மனுஷன் தான் பண்ணின தப்பை திருத்திக்கிட்டு அவன் திருந்தணும்னு நினைக்கிறானோ அப்போது அவனுக்கு திருந்துறதுக்கான வாய்ப்பை கொடுத்தா மட்டும்தான் எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். நீ இப்போ திருந்தணும்னு நினைக்கிற ரேஷ்மா, கண்டிப்பாக இப்போ வாழ்க்கை இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க போகுது. அதோட முடிஞ்சிருச்சு ரேஷ்மா. இதுக்கப்புறம் நம்ம நடக்க போகிறத பற்றி மட்டும் பேசலாம், சரியா? அண்ணி, அண்ணன், எனக்கு இப்போதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லாரும் என் பொண்ணை ஏற்றுக்கிட்டீங்க, அதுவே எனக்கு போதும். ஆனால் நான் பண்ணின பாவத்துக்கு எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. அதனால ரேஷ்மா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் லண்டனுக்கே போயிடுறேன். என்ன, ரேஷ்மா கல்யாணம் முடிஞ்சு நீ மறுபடியும் லண்டனுக்கு போறியா? அங்கே போய் தனியாக இருக்க போறியா? சாவித்ரி, இத்தனை வருஷம் நீ தனியாக தானே இருந்த. இதுக்கப்புறமும் எதுக்காக நீ தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்? இங்கே பாரு சாவித்ரி, நடந்தது எல்லாமே நடந்துருச்சு. இனிமேல் வாழ போகிற வாழ்க்கையை நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக வாழலாமே. அதனால ரேஷ்மா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ லண்டன் போகணும்னு எந்த அவசியமும் இல்லை சாவித்ரி. நீ இங்கே இரு, எல்லாரும் குடும்பமாக ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கலாம். அம்மா சாவித்ரி, லக்ஷ்மி சொல்ற மாதிரி நீ இங்கே இருமா, எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழலாம். அம்மா சித்தி, தனியாக அங்கே போய் நீங்கள் எதுக்காக கஷ்டப்படணும்? இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கும், நீங்கள் மட்டும் தனியாக இருந்தா எப்படி சித்தி? அபி, உன் மனசு யாருக்குமே வராதுடா, யாருக்குமே வராது. உன்னை நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனால் இப்போ கூட நீ எங்கள் நல்லதை பற்றி மட்டும்தான்டா யோசிக்கிற. உன்னை போய் நாங்கள் கஷ்டப்படுத்திட்டோம்னு நினைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சொல்கிறதுனால நான் இங்கேயே இருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தம்பி, நாளையா எடுத்து திருமாங்கல்யத்தை எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டுங்கோ. எட்டு மேலம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியாக உனக்காக பிறந்தேன ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் வந்து போட்டு ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு உனக்காக பிறந்தேன ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு கிளைமேக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஏன் இந்த ஸ்டோரியை நான் கண்டினியூ வந்து பண்ணாமல் இவ்வளோ கம்மி எபிசோட்ஸ்லேயே வந்துட்டு நான் இந்த ஸ்டோரியை முடிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஆமாங்க, எனக்கு வந்து வியூஸ் சரியாக வந்து போகலை. அண்ட் யூடியூப் வந்து ரெக்கமெண்டே என்னோட வீடியோ வந்து பண்ண மாட்டேங்குது. அதாவது புது ஆடியன்ஸ் கிட்ட என்னோட வீடியோ போய் சேர்க்க மாட்டேங்குது. அந்த ஒரு ரீசனால தான் நான் உனக்காக பிறந்தேன் ஸ்டோரியை வந்துட்டு பாதிலே வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சேன். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். இன்னைக்கு சுபம் போட்டு வந்து முடிச்சிட்டேன். உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பட் வந்து என்னென்னா, நான் வந்து இந்த கிளைமேக்ஸை போடுறதுக்கு நிறைய நாள் வந்து எடுத்துட்டேன். நிறைய நாள் கூட கிடையாது, நிறைய மாதம் வந்து எடுத்துட்டேன். பிகாஸ் அங்கே நான் நெஞ்சம் பேசிட்டே போட்டுட்டு இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு இதுக்கு பேக் டு ஃபார்ம் வர முடியலை. ஸோ அதனால தான், அதுக்காக வந்துட்டு ஐ எம் ரியலி சாரி. ஸோ உனக்காக பிறந்தேனே வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் உனக்காக பிறந்தேனே என்னோட ஃபஸ்ட்டு சீரியல். இதில் தான் நான் வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த ட்வீன் கிராஃப்ட் ஆப்பை பற்றி, அப்புறம் அந்த ஒரு கார்ட்டூன்ஸ்க்கும் எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும், எப்படி காஸ்டியூம்ஸு அண்ட் பேக்ரவுண்ட் சாங்ஸு, நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் உனக்காக பிறந்தேனே சீரியல் மூலியமாக தான் நான் வந்துட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சீரியலில் நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கும். பட் எல்லாராலையுமே எடுத்த உடனே கொடுக்குற ஃபஸ்ட்டு சீரியலில் நெகட்டிவே இல்லாமல் கொடுக்க முடியாது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எனக்கும் நிறைய
நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு நான் ஆரம்பித்த சேனல் தான் வந்து குட்டி பாப்பு கார்ட்டூன்ஸ். ஸோ இதில் உள்ள மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் அதில் வந்து திருத்தி தான் நான் வந்துட்டு நெஞ்சம் பேசுதே சீரியலே வந்து கொடுத்துருந்துருப்பேன். உனக்காக பிறந்தேனே சீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெருசாக அந்தளவுக்கு சப்போர்ட்லாம் வந்து கிடையாது. கொஞ்சம் பேர் தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நிறைய வியூஸ் போயிருக்கும். நானுமே வந்துட்டு இந்த ஸ்டோரியே இப்படி ஒரு 100 எபிசோடு கூட கம்ப்ளீட் பண்ணாமல் ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து கிடைக்கல. பிகாஸ் அது வந்து ஆடியன்ஸ் மிஸ்டேக் கிடையாது, யூடியூப் சைடு தான். பிகாஸ் யூடியூப் தான் வந்துட்டு நிறைய ஆடியன்ஸ் கிட்டே என்னோட வீடியோஸை போய் சேர்க்கலை. அதுதான் வந்து ரீசன். அதனால தான் எனக்கு வந்து வியூஸ் வெறும் 200-300 அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும். அதுக்கு மேலெலாம் போகவே போகாது. எனக்கு குறைஞ்சது ஒரு 500 வந்திருந்தால் கூட நான் கண்டினியூ பண்ணியிருந்திருப்பேன். பட் என்னென்னா வரலை, அதுதான் உண்மை. அதனால தான் நான் என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனே வந்தது. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த சேனல் வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு. நான் இந்த சேனலில் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அது எல்லாமே எனக்கு அந்த சேனலில் பல மடங்கு வந்து கிடச்சிது. ஸோ அதான் கடவுள் வந்துட்டு ஒரு கதவை அடைச்சார்னா இன்னொரு கதவை திறப்பார்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் எனக்கு. பட் உனக்காக பிறந்தேனே மூலயமா தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்ட் உனக்காக பிறந்தேனே சீரியலுக்கு எனக்கு வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு நான் ரொம்ப டவுனாக இருக்கும் போதெல்லாம் நிறைய வந்து ஆறுதலாக வந்துட்டு பேசியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 நன்றி வந்து சொல்கிறேன். அண்டு நெஞ்சம் பேசியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் அண்ட் இன்னொரு சீரியல் அதில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நெஞ்சம் பேசியவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை எனக்கு உனக்காக பிறந்தேனேவுக்கும் கொடுத்து நீங்கள் சீரியலை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணினீங்க. ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணினா உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டோரி இதில் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் இன்னும் எந்த முடிவுமே எடுக்கலைங்க. ஆனால் ஸ்கிரிப்ட் இருக்குது, ஸ்டோரி வந்து இருக்குது. பட் இதில் போடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. பிகாஸ் உனக்காக பிறந்தேனே மாதிரி அந்த ஸ்டோரி ஆகிடுமோ அப்படின்னு வந்துட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் புது ஸ்டோரி இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து தயங்குறேன். பட் தெரியல, பார்க்கலாம். நான் அப்படி ஒரு வேளை நியூ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ எனக்கு உனக்காக பிறந்தேனேக்கு அப்புறம் நெஞ்சம் பேசிக்கலாம் எந்த சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை நான் இஃப் இன் கேஸ் புது சீரியல் ஸ்டார்ட் பண்ணாலும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நீங்கள் இல்லாமல் வந்து நான் இல்லை. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், நீங்கள் கொடுக்குற லைக், நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 நன்றி. அண்ட் இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு முக்கியமான நபருக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு வந்து ஆசைப்பட்றேன். அது யாருன்னா பட்டுமாமா கார்ட்டூன்ஸ் சேனலோட அட்மின் ரஞ்சிதா சிஸ்டர். ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லணும். பிகாஸ் அவங்க தான் என்னை வந்துட்டு மோட்டிவேட் வந்து பண்ணினாங்க. நீங்கள் வந்து இந்த சேனல்லே வீடியோஸ் வந்து போட்டு உங்களோட இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க சிஸ்டர், நீங்கள் நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணி நியூ ஸ்டோரி போடுங்க, கண்டிப்பாக அவங்க போகும்னு சொன்னாங்க. அவங்க தான் என்னை நிறைய இடத்துல நான் டவுன் ஆகும் போதெல்லாம் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நான் இன்னொரு சேனல் ஆரம்பித்து அதை ஓரளவு நல்லா கொண்டுட்டு போகிறதுக்கான ரீசனே வந்துட்டு அவங்க தான். ரஞ்சிதா சிஸ்டர், இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் மட்டும் எனக்கு அப்படி ஒரு ஐடியாவை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னுமே உனக்காக பிறந்தேனில் தான் இருந்துட்டு அதே 200-300 வியூஸோடு தான் நான் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏதோ எப்படி சொல்கிறது, ஒரு மிராக்கிள் மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்க. அண்ட் அதனால தான் நான் குட்டி பாப்பு கார்ட்டூன்ஸ் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நெஞ்சம் பேசியே வந்துட்டு 180+ எபிசோட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் அ லாட் சிஸ்டர். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு வந்துட்டு லைஃப் லாங் வந்து வரணும் அப்படின்னு நான் வந்து ரொம்பவே ஆசைப்பட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நிறைய வந்து பேசிட்டேன். அண்டு ஃபைனலி நான் இதை தான் சொல்லுவேன், சப்போர்ட் பண்ணினக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் ஸ்பீச்சை கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ சீரியல் அண்டு சேனலில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போடுவேன். அப்படி இல்லைனா வந்து வீடியோ வந்து போடுவேன். அதாவது இன்னொரு சீரியல் ஸ்டார்ட் பண்ண போகிற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அப்போ வந்து எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.